எல்லாருமே சேர்ந்து ப்ரூஃப் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே ஃபோன் பண்ணுறாரு நம்ம சூர்யா. சூர்யா வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவங்க வந்துருவாங்க மறுபடியும், அவங்களுக்கு எந்த ப்ரூஃபும் அழகியை பற்றி கிடைக்கவே கூடாது. நான் அழகியோட அம்மாவை பார்க்க தான் இப்போ போயிட்டுருக்கேன் ஊருக்கு, ஆந்திராவுக்கு போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு தேடி எப்படியாவது அவங்க அம்மாவை நான் கண்டுபிடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் பிரச்சனைலாம் சால்வ் பண்ணிடுவேன். அது வரைக்கும் அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாமல் நீங்கள் பார்த்துங்க சார் அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சூர்யா அந்த குழந்தையோட அப்பா கிடையாது. அப்போ இவன் வேணும் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். அழகியோட அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு என்ன அர்த்தம்? இது வரைக்கும் அழகியோட அம்மாவை அவன் பார்த்ததுலேருந்து அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராங்க. இங்கே மகா அழுறாங்க. மகா அழுத பார்த்துட்டு அவங்க அத்தை வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. நீ கவலைப்படாத மகா, கூடிய சீக்கிரம் என் பையன் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி நம்ம நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வந்து சில இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிய வருது. அழகியோட பர்த்டே டேட்டு அதெல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்து வந்து சந்தோஷப்படுறாங்க. வந்து ஒரு முடிவுக்கு வந்து ராஜலட்சுமி கிட்ட சொல்கிறாங்க. இது மாதிரி அவர் அங்கே கஷ்டப்படும் போது நான் இங்கே இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் உடனே அவரை பார்க்க நான் போகிறேன், அவருக்கு நான் உதவி செய்ய போகிறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. மகா அது வந்து உனக்கு தெரியாத ஊர், அங்கே என்ன பண்ணுவேன் அப்படின்னா இல்லை இல்லை நான் போவேன், அவருக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் பிரபாவையும் வந்து நம்ம வந்து மகாவையும் அமுச்சு வைக்கிறாங்க ஊருக்கு. இங்கே வந்து மகா எங்கே போயிருக்காங்க, அப்போ அவன் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. இங்கே சித்ரா தேவி யோசிக்கிறாங்க. மகா வந்து கண்டிப்பாக சூர்யாவை தேடி தான் போயிருப்பா, அவளையும் வந்து சூர்யாவையும் விடவே கூடாது, எப்படியாவது அந்த அழகியோட அம்மாவை நீங்கள் விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிஸ் கிட்டெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. மகாவும் வந்து நம்ம பிரபாவும் எல்லா இடத்துலையும் தேடி அலையிறாங்க. சரி சூர்யா வந்திருக்காரா பார்க்கலாம், இல்லைனா அந்த அழகியோட அம்மாவை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. பார்த்தா அங்கே நிறைய ரவுடிஸ் இருக்காங்க. அங்கே வந்து போயிட்டு விசாரிச்சுட்டே இருக்காங்க. அப்போ பிரபா ஒரு சைட்லேயும் நம்ம மகா ஒரு சைட்லேயும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு சைடில் 2 பேரும் போயிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பிரபா என்ன பண்ணுறாங்க, அக்கா எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வராங்க. இங்கே மகா வந்து பார்த்துட்டு ரவுடிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அழகாக இருக்காள் இவளை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிஸ் எல்லாம் மகாவை வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. பிரபா அதை கவனிக்கிறாங்க. பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. மகான் பின்னாடியே ஓடுறாங்க. பார்த்தா வந்து பிரபா வந்து ஓடும்போது கரெக்டாக மகா வந்து ஒரு வண்டியில் வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. பயங்கரமாக கத்துறாங்க. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லணுமே மாமா கிட்ட, மாமா வேற காணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண தெரியாமல் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க சூர்யாவுக்கு. பிரபா கால் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு சூர்யா எடுக்கிறாரு. என்ன பிரபா என்ன கால் பண்ணா, இந்த மாதிரி ஊருக்கு வந்த இடத்துல இந்த மாதிரி அக்காவை வந்து இந்த மாதிரி ரவுடிஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைஞ்சு எங்கே இருக்க அப்படின்னோடனே இந்த இடத்துல தான் இருக்கேன்னு ஓடி வராரு வந்து சூர்யா. எங்கே அப்படின்னோடனே இந்த சைடில் தான் வண்டி போச்சுன்னு. சரி நீ வந்து எங்கே தங்கியிருக்கியோ அங்கே போ, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு வந்து ரவுடிஸ் கிட்டலாம் வந்து ஃபைட் பண்ணி நம்ம மகா வந்து காப்பாற்றுறோன்னு மகா என்ன பண்ணுறாங்க, ஓடி வந்து அப்படியே சூர்யாவை இருக்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உடனே பிரபாவும் வந்துடுறாங்க. பிரபா வந்து அக்கா அப்படின்றாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேங்க அப்படின்னோடனே எதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னோடனே எனக்கு உண்மை இல்லாவே தெரியுங்க, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரியும், நீங்கள் அழகியோட அப்பா இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க அப்படின்னோடனே அப்படியே என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. அதனால தாங்க உங்களை தேடி வந்தேன், எனக்கு தெரியும் நீங்கள் அழகியோட அம்மாவை தான் தேடி வந்திருக்கீங்கன்னு, உங்களை நான் இப்படி விட்டுட்டு நான் மட்டும் அங்கே எப்படி இருக்க முடியும், அதனால தான் அக்கா பார்த்தீங்களா உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பிரபாவும் சொல்கிறாங்க. உடனே வந்து சரி கவலைப்படாதீங்க, நம்ம வந்து இங்கே தேடுறதுக்கு தான் வந்தேன், ஆனால் கண்டுபிடிக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே சரி எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் வாங்க முதல்ல பாதுகாப்பான இடத்துல இருங்க, இங்கெல்லாம் வந்து தெரியாத இடம், யார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல, பாதுகாப்பு இல்லாமல் நீங்கள் 2 பேரும் வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன தான் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சித்ரா வந்து யோசிக்கிறாங்க. என்னது சூர்யா கூட மகா இருக்காளா, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு சூர்யாவை தேடி தான் மகா போயிருப்பான்னு. ஓ அப்படியா, சரி அவங்க 2 பேரும் கண்ணையும் மண்ணை தூவிட்டு எப்படியாவது அந்த அழகியோட அம்மாவை வந்து நீங்கள் நாங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து சொல்கிறாரு ரவுடிஸ் கிட்ட. சரிங்க பாஸ் நாங்கள் அதே மாதிரி செஞ்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கோட்டீஸ்வரி எல்லாருமே ரொம்ப கவலையாக இருக்காங்க. மகா வந்து சூர்யாவை பார்த்தாலா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மகா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் சூர்யாவை சந்திச்சிட்டேன், எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்றாங்க. இதை கேட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராஜலட்சுமி. சீக்கிரமாகவே மகாவும் சூர்யாவும் இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கணும், அதுக்கு கண்டிப்பாக நான் அந்த அழகியோட அம்மாவோட தான் அவங்க வரணும், இது நடக்குமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் என்ன தான் நினச்சாலும் சரி மகாவும் சூர்யாவும் சேர்ந்து கண்டிப்பாக கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. சூர்யா ஜெயிலுக்கு போகிறான், என் பையன் தான் வந்து சந்தோஷமாக சுத்தலாம் ஆள போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க சித்ரா.